ஹாய்ங்க. நேச்சுரலாக செய்யக்கூடிய ஷாம்புக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஷாம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். எஸ்எல்எஸ் பேரமின் சல்ஃபைட் இப்படி ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள உங்கள் ஹேர் ட்ரை ஆகிடும். ஒரு ஹெல்த்தே இருக்காது. நாளடைவில் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிரும். இளநரை உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு இந்த தொந்தரவுகள் வரும். நம்ம ஆர்கானிக் ஷாம்பில் நேச்சுரலாக டிரைவ்டு பண்ண பொருட்களை வச்சு ஆட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை 90% குறைக்கலாம். உங்கள் ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடும். மாய்ஸ்சரைஸராக இருக்கும். ஹெல்த்தியாக வச்சுக்கும். ட்ரைனஸ் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் அரிசி டிஎம் வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட அலோவேராவோட ஃப்ரெஷ்ஷான ஜெல் அது கட் பண்ணி அலசி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டைம் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த டிஎம் வாட்ரு அரிசி ஊற வச்சோம்ல அதையும் இந்த அலோவேரா ஜெல்லையும் ஒன்றா சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸாக மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதை வச்சு எப்படி ஆர்கானிக் ஷாம்பு செய்கிறது அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு இது அதிக குவான்டிட்டியில் பண்ணுறது 500 கிராமுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட் சொல்லாத நான் வீடியோ போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய 100 கிராம் அளவு மெஷர்மெண்ட் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம மைல்டான சர்ஃபெக்டன்ட் அப்புறம் யூஸ் பண்ணி இதோட வச்சு எப்படி செய்கிறதுன்னு தெளிவாக பார்ப்போம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை எஸ்சிஐ பவுடர். இது எதுக்குன்னா நுர வர்றதுக்காக. அந்த எஸ்சிஐ பவுட்ரு நுர வரக்குள்ளே நமக்கு நல்லா கிளென்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுக்காக இது எடுத்துக்கிறோம். இது கெமிக்கல் கிடையாது. நேச்சுரலான ஒரு டிரைவ்டு பொருள் தான். அடுத்தது சிஏபிபி. இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த எஸ்சிஐ பொருள் வேலை செய்யணும். தனியாக மட்டும் வேலை செய்யாது. இதோடு சேர்ந்து தான் அதை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த சிஏபிபி எடுத்துக்கிறோம். இந்த 2ஐயும் சேரக்குள்ளே தான் நமக்கு அது ஷாம்பாக மாறி ஒரு நுர ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். எஸ்சிஐ பவுட்ரு மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த எஸ்சிஐ பவுட்ரு ஒரு ஃபைன் துகளாக இருக்கும். தும்பல் வரும். அது ஏன்னா ஃபைன் துகளாக இருக்கனால தும்பல் வரும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபேஸை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு இதை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம இன்னொன்று என்ன ஆட் பண்ணணும், சிஏபிபி. அந்த சிஏபிபியும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு பொருள் என்னென்னா ஒரு பேஸ் ஏல நம்ம ஒரு 5-6 பொருள் இதில் ஆட் பண்ணுறோம். அது என்னென்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன். இந்த ஷாம்பு செய்கிறத நம்ம 2 வகையாக பிரிப்போம். பேஸ் ஏ, பேஸ் பி அப்படின்னு நம்ம 2 வகையாக பிரிப்போம். அதாவது ஹீட் பண்ணக்குள்ளே ஒரு பொருள் ஆட் பண்ணணும். கூலிங்காக இருக்கக்குள்ளே ஒரு பொருள் ஆட் பண்ணுறோம். இதுதான் அதில் பேஸ் ஏ, பேஸ் பி. இப்போ நான் பேஸ் ஏக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறோமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக ஆட் பண்ணால் தான் நமக்கு அது கரெக்டாக வேலை செய்யும். அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் ஆட் பண்ணக்கூடாது. இதை நம்ம இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இந்த அளந்து எடுத்த பொருட்களை மெல்ட் பண்ணுறோம். இப்போ பவுடர் ஃபார்மில் இருக்கிறது, வாட்ரு ஃபார்மில் இருக்கிறது, அடுத்தது துகள்கள் மாதிரி சின்ன சின்ன பொருட்களாக இருக்கிறது, இது எல்லாமே ஒன்றா நல்லா கலக்கணும். அதுக்கு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சா ஃபுல்லாக உருகிடும். உருகின வாட்டி நம்ம அதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு அது நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த வாட்டி
அதுக்கப்புறம் பேஸ் பிக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணுமோ அதையெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஷாம்பு செய்யலாம். இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் படித்து பாருங்கள். இது வந்து எல்லாமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருள் தான், கெமிக்கல் கிடையாது. கோகனட்லேருந்து அதை தனித்தனியாக வகைப்படுத்தி ஒரு சர்ஃபெக்டண்ட்டாக ஆர்கானிக்காக இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி செய்யக்குள்ள நம்ம ஹேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எஸ்எல்எஸ், பேரமின், சல்ஃபேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கெமிக்கல்லாம் நம்ம ஆட் பண்ணக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை இதில் இருக்காது. இதில் நம்ம ஹேருக்கு பெனிஃபிட்டுக்காக என்னென்ன பொருள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாய்ஸ்சரைசருக்கு ஒரு கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல நுரை வரணுன்னா CABP ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கோகனட்லேருந்து எடுக்கக்கூடியது தான். ஹேரை வந்து நல்லா ஈரப்பதமாக தக்க வச்சுக்கணும், ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னா கிளிசரின் 1 or 2 ட்ராப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஈரப்பதமாக வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்க மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டு பண்ணி நம்ம வந்து ஆர்கானிக்காக செய்யக்கூடிய ஷாம்பை செஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நேச்சுரலான பொருள் தான். நம்ம வந்து பாக்கெட்டில் கிடைக்கிறது வாங்கி டக்குன்னு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் அதுக்குடைய பாதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு நாளடைவில் தான் தெரியும். என்ன பண்ணும், முடி கொட்டும், இளநரை வந்து சீக்கிரமாகவே இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இளநரை வந்து வரும். ஏன்னா நம்ம ஹேரை பாதுகாக்கிறதே இல்லை, நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தான் அதுக்குரிய பிரச்சனை. நல்லா எண்ணெய் வைக்கணும். அந்த எண்ணெயை வந்து நம்ம தலையில் அழுக்காக சேர விடாத ஒரு மைல்டான சர்ஃபெக்டன்ட் வச்சு நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறோம். மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செய்கிறோம். அதனால இது உங்கள் ஹேருக்கு பெனிஃபிட் தான் கொடுக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஹெல்த்தியாக வேணும், பிப்பு, அரிப்பு, அந்த மாதிரி பொடுகு பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட இந்த ரைஸும் அலோவேரா ஷாம்பும் வச்சு செய்கிற இந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதுவுமே 1 டைம் நீங்கள் யூஸ் பண்ணதுமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னா அது கெமிக்கலாக இருக்கக்கூடிய ஷாம்பாக தான் இருக்கும். நம்ம ஆர்கானிக்காக எடுக்கக்குள்ள வாரத்தில் 2 டைம் ஆகுதோ இல்லை மாதத்தில் 5-6 டைம் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்குள்ளே தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு தெரியும். சரி வாங்க, இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அதிகமாக கரண்டியை விட்டு நம்ம கலக்கக்குள்ள நுரை வந்து அதிகமாக வரும். அப்படி வராத மைல்டாக நீங்கள் கலக்குனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள்லாம் ஃபுல்லாக ஒரு லிக்யூடாக மாறிடும். ஃபுல்லாக நீங்கள் கரண்டியை விட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நுரை வந்துடும். அப்புறம் அதை அடங்குறதுக்கு நேரம் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கூலிங்காக வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருளும் அந்த ஜூஸும் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒன்றா பிளெண்ட் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஷாம்பு வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம தண்ணியில் கலந்து தலைக்கு தேய்ச்சி யூஸ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இதை நம்ம நேச்சுரலாக செய்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கூலிங் ஆகிற அளவுக்கு விட நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கனால அது லைஃப் வேணும் இல்லையா, இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரிசர்வேட்டிவும் ஹெவி ப்ரிசர்வேட்டிவாக இல்லாத மைல்டான ப்ரிசர்வேட்டிவாக நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஹேர் வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், அடுத்தது கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே தனித்தனியாக யூஸ் பண்ணாத ஷாம்புலே நம்ம கண்டிஷ்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் இதில் கண்டிஷ்னிங் ஏஜென்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரெண்டும் தான் ரெண்டாவதாக நான் பேஸ் பியில் ஆட் பண்ணியிருக்கேன். எசென்ஷியல் ஆயில்
டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இது நம்ம ஹேருக்கு இன்னும் ஹெல்த்தாக பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃப்ராக்ரன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணுமோ அதை வாட்டர் சால்யூபிளாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸாக பார்த்து மைல்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக ஆட் பண்ணாதீங்க, மைல்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேருக்கு இன்னும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து உங்கள் ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயிலு. அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷாம்பு வந்து இப்போ நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டெக்ஸ்சர் வந்து நல்லா வந்திருக்கா, ரொம்ப கெட்டியாக இல்லாத கரெக்டாக வந்திருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு pH லெவலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். pH லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா டிசால்வ் பண்ணிட்டிங்கன்னா அது நமக்கு ஃபுல்லாக கரைஞ்சிரும். அது கரைஞ்ச வாட்டி நம்ம pH பேப்பர் வச்சு அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். pH பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ணக்குள்ளே அது நமக்கு 4 to 6க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம அதை 24 மணி நேரம் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் என்னவோ அதை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான அளவு நீங்கள் போட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இது எனக்கு 4 to 6ல் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம மைல்டான பொருள் வச்சு தான் செய்கிறோம். இருந்தாலும் pH லெவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால 4 to 6க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதை வந்து நுரை எவ்வளோ வருது அப்படிங்கிறத பற்றியும் காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம கிளென்ஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நுரை நல்லாவே வரும். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே ஃபோம் வரும். நல்லாவே உங்கள் ஹேருக்கும் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை யூஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் மைல்டான பொருட்கள், ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தண்ணி எதுவும் இல்லாத ஒரு க்ளீனான பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டிலில் ஊற்றி வச்ச உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அதிகமாக கலக்கி யூஸ் பண்ணுறதுனால நுரை வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நாள் விட்டிங்கன்னா போதும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.